பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. அரசு பள்ளியில் இட நெருக்கடி காரணமாக வராண்டாவில் வகுப்புகள் நடக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கோபாலபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி 2021ஆம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. பள்ளி தரம் உயர்த்தினாலும் கட்டட வசதி இல்லை. இங்கு 20 குழந்தைகளுடன் அங்கன்வாடி மையம் செயல்படுகிறது. 2 கட்டடங்களில் 5 வகுப்பறையுடன் செயல்படும் தொடக்க பள்ளியில் 119 மாணவர்கள் படிக்கின்றனர். இதே பள்ளி வளாகத்தில் தனி கட்டட வசதி இல்லாததால் உயர்நிலைப் பள்ளி 2 கட்டடங்களில் 3 வகுப்பறைகளில் செயல்படுகிறது. இதில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை 175 மாணவர்கள் படிக்கின்றனர். 6 மற்றும் 7ஆம் வகுப்புக்கு வராண்டாவில் வகுப்புகள் செயல்படுகின்றன. பள்ளி வராண்டாவில் வெயில் நேரத்தில் மரத்தடி நிழலிலும் மாலை நேரத்தில் தண்ணீர் தொட்டி அருகேயும் மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கப்படுகிறது. 3 ஆண்டாக தொடரும் இந்த அவல நிலைக்கு தீர்வு கிடைக்கவில்லை. இதுகுறித்து கல்வி ஆர்வலர்கள் கூறுகையில், கிராமங்களில் வசிப்போரின் ஒரே கல்வி ஆதாரமாக இந்த உயர்நிலைப் பள்ளி உள்ளது. தொடக்க பள்ளி அளவுக்கு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை உள்ளது. ஆனால் இடப்பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண ஏன் அக்கறை காட்டவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஏழை நடுத்தர மாணவர்களின் கல்வி பாதிக்காமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.